ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மாங்காய், 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். மாங்காவையும் தக்காளி பழத்தையும் இது போல் 2ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு சின்ன சைஸ் பூண்டில் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம்ல தக்காளி பழம், அது எல்லாத்தையும் இது போல் கமத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம்ல மாங்காய், அதையுமே இது போல் கமத்தி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லே வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். நமக்கு இது வேகும்போது இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். மாங்காவையுமே நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு இதை திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு, தக்காளி பழத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டு அந்த தோலை எடுத்துடலாம். இது போல் எல்லா தக்காளி பழத்துக்கும் தோலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழம், பச்சை மிளகா, பூண்டு அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த மாங்காவோட அந்த தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் தான் அரைச்சி எடுக்கணும்னு இல்லை, இடிக்கல்ல கூட இடித்து எடுக்கலாம், சாப்பரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஓரளவு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் இது போல் பெருசாக ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸில் உள்ள வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி எதுவும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு மிளகா தான் எடுத்திருந்தோம், அதை கூட 2 எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும், நல்லா சாப்பிடலாம் வயிறார. அது மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.